ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். அதுவும் ஒரு சின்ன டிப் சொல்ல போகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த டிப் தெரியும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, பொதுவாக நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷ் பேசணுன்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டேயோ கிளைண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம பாஸ்கிட்டேயோ நம்ம பேசணுன்ற பயத்தை விட, ஐயோ அவங்கக்கிட்டலாம் நம்ம இங்கிலீஷில் பேசணுமேன்ற பயம்தான் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. நான் ஒரு 4 ஒர்க் சிச்சுவேஷனை சொல்லி அதுக்கு எப்படிலாம் நம்ம பதில் சொல்லலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸி மச்சி, கேளு. ஒர்க் சிச்சுவேஷன் நம்பர் 1. இப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்னு கண்டிப்பாக நினைப்போம். ஸோ அவங்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நமக்கு பதில் தெரியலைன்னா உடனே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அது கொஞ்சம் அவங்களுக்கு அன்ப்ரொஃபஷ்னலாக தெரியும், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ரூடாக கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்றதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் சொல்லலான்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. அந்த ரெண்டாவது இருக்க வேர்டில் வில்லுன்ற இதுக்கு நம்ம வெறும் 2 எல் சவுண்ட் மட்டும்தான் சொல்லுவோம். அதனால் ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம். என் கூட நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள், ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் யூ. சூப்பர். நம்மளோட ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐம் நாட் ஷுர் பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட். ஐம் நாட் ஷுர் பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஐம் நாட் ஷுர் பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட். சூப்பர். நம்மளோட கடைசி சென்டென்ஸ் என்னென்னா, கொஞ்சம் அவங்களுக்கு அஷூரன்ஸ், அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை தர மாதிரி, அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, லெட் மீ கம் பேக் டு யூ ஆன் தட். லெட் மீ கம் பேக் டு யூ ஆன் தட். அந்த லெட் மீ அப்படிங்கிறத நீங்கள் டி சவுண்ட் எடுத்துகிட்டு லெட் மீ கம் பேக் டு யூ ஆன் தட் அப்படின்னு சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், லெட் மீ கம் பேக் டு யூ ஆன் தட். சூப்பர். ஒர்க் சிச்சுவேஷன் நம்பர் 2. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்ககிட்ட யாராவது ரொம்ப ஹார்ஷாக கத்துறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அப்படியே நிற்போம். ஸோ அதுக்கு பதிலாக எப்படி அவங்க திட்டுறவங்க உங்ககிட்ட உங்களை பேச விட மாட்டாங்க, கத்திட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இல்லைன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அதனால் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு பிளா பிளா பிளான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக 2 வார்த்தை சொல்லுங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இது அவங்கள லைட்டாவது கண்டிப்பாக அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்தும். எப்படியும் அவங்க நம்மளை கண்டிப்பாக பேச விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், லெட்ஸ் see what we can do அப்படின்னு சொல்லுங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், லெட்ஸ் see what we can do அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட கடைசி சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐம் சாரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், லெட்ஸ் see what we can do about this. ஓகே, இந்த பிரச்சனை இதனால் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஐம் சாரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட், லெட்ஸ் see what we can do about this. ஐம் சாரி சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட், லெட்ஸ் see what we can do about this. Great. சிச்சுவேஷன் நம்பர் 3. நம்மள நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு தப்பு பண்ணுவோம். அது என்னென்னா, நம்மக்கிட்ட யாராவது கொஞ்சம் புரியாத மாதிரியோ இல்லை ஃபாஸ்ட்டாக ஏதாவது பேசிட்டாங்க, நமக்கு அது புரியல அப்படின்னா உடனே நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா, வாட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா அது தப்பு. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஐம் சாரி, ஐ மிஸ் தட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஐம் சாரி,
I missed that. I am sorry I missed that. I'm sorry I missed that. Next sentence. நெக்ஸ்ட் சென்டென்ஸும் ஃபஸ்ட்டு இதோடவே தான், அதோட கண்டினியூஷன் மாதிரி. ஐம் சாரி ஐ மிஸ்ட் தட். குட் யூ சே இட் அகேன் ப்ளீஸ்? ஐம் சாரி ஐ மிஸ்ட் தட். குட் யூ சே இட் அகேன் ப்ளீஸ்? நம்மளோட லாஸ்ட் சென்டென்ஸ். சாரி would you mind just repeating that? சாரி would you mind just repeating that? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். சாரி would you mind just repeating that? Great. சிச்சுவேஷன் நம்பர் 4. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சிச்சுவேஷன். என்னடா கடைசிக்கே வந்துட்டாலே, ஏதோ டிப் சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னாலே ஒன்றையும் காணுமே அப்படின்னு பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். நம்ம ஆஃபீஸில் யார்கிட்டையாவது பிஸியாக பேசிகிட்ருக்கப்போ, யாராவது வந்து நம்மக்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம கொலீக்ஸோ வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோனில் பேசிகிட்ருக்கப்போ கொஞ்சம் அப்படியே அந்த ஃபோனை தள்ளி வச்சுட்டு 1 minute அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு பதிலாக I'll be with you in a moment அப்படின்னு சொல்லுங்கள். I will be with you in a moment. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I'll be with you in a moment. நம்மளோட ரெண்டாவது சென்டென்ஸ், யாராவது இப்போ நமக்காக ரொம்ப நேரம் எங்கேயாவது கேன்டீன்லேயோ எங்கேயாவது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாரி டு கீப் யூ வெயிட்டிங், I'll be right there. சாரி டு கீப் யூ வெயிட்டிங், I'll be right there. Great. நம்மளோட கடைசி சென்டென்ஸ் என்னென்னா, நம்ம செகண்ட் சென்டென்ஸோட கொஞ்சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்குவோன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக தான் இருக்கும். கேளுங்க. சாரி டு கீப் யூ வெயிட்டிங், I'll be there with you in just a minute. சாரி டு கீப் யூ வெயிட்டிங், I'll be there with you in just a minute. Great. ஏதோ சொல்ல போகிறேன்னு நான் சொன்னேன்ல, இது வந்து விவோ மொபைல் ஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து நான் எங்கள் அம்மா ஃபோன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது என்னோடய விவோ மொபைல் தான். இது வந்து என்னோடய பேட்டர்ன். ஸோ எல்லோரும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு, மொபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம லாக் வச்சுருப்போம். பேட்டர்னோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுருப்போம். இப்போ திருப்பி லாக் பண்ணணுன்னா, நான் இங்கே தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கேன் பாருங்கள், லாக்குன்னு. லாக் பண்ணணுன்னா இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு லாக் ஆகிடும். சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாதவங்க வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து கொஞ்சம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். திருப்பி நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேஜுன்னு இல்லை, ஹோம் ஸ்க்ரீன் மெயின் பேஜுன்னு இல்லை, வேறு எந்த பேஜில்னாலும் நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு இப்படி ஒரு டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும், தானாக க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.